அண்மை செய்தி. அருந்ததியர் உள்ளிட்ட பட்டியலின மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்குள் உள் ஒதுக்கீடாக அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்த பொழுது பெற்றிருந்த இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையிலேயே வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அருந்ததிய மக்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை வரவேற்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி அருந்ததியர் மக்களுக்காக உள் ஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போது ஆதிதிராவிட நலத்துறையின் செயலாளராக தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டதும் அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு அந்த வழக்கில் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்ற நீதியரசர் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு சாதகமான இடைக்கால தீர்ப்பு வழங்கியதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வருவதற்கு முக்கிய காரணமே 2020இல் அதிமுக தொடுத்திருந்த வழக்கில் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு வழங்கியிருந்த தீர்ப்பு தான் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது என்பதை இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்டுக் கொள்வதாகவும் இந்த தீர்ப்பை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.